மார்க்கெட்டை பற்றி பயப்படுறவங்க வந்து எப்போதுமே பயந்துட்டு தான் இருப்பாங்க. அது ஹைல இருந்தாலும் பயப்படுவாங்க, கீழே போனாலும் பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஹைல இருக்கும்போது தான் அதிக ஆர்வத்துடன் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, அதிக ரிட்டர்ன் தருது. நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து அது ஒரு 5% 10% இன்க்ரீஸ் கொடுத்துரும். ஸோ அப்போ தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் பயமே இருக்காது. எப்போ பயப்படுவாங்கன்னா மார்க்கெட் கீழே போகும்போது தான் பயப்படுவாங்க. ஐயோ இதுக்கு மேலே போயிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே போட்டு வச்ச பணம் வந்து ஒரு 40% 50% கீழே போகும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ரிவர்ஸாக சொல்கிறேன். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கீழே இருக்கும்போது விற்றுருவாங்க. மார்க்கெட் அப்படி தான் இயங்குது. ஆனால் மார்க்கெட்டை சரியாக புரிஞ்சவங்க கரெக்டாக கீழே வரும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேலே போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சரியான ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் நியூஸே பாருங்களேன், மார்க்கெட் கீழே போகும்போது எல்லாமே நெகட்டிவிட்டியாக இருக்கும். ரிசெஷன் வரப்போகுது, ஷேர் மார்க்கெட் இதுக்கு மேலே ஒன்றுமே பெருசாக வளராது, இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படியே இருக்கும், 10 வருஷத்துக்கு இருக்குன்னு ஒரு நியூஸ் வரும்.